என்னடா இது, நம்ம ஈசிஆர் ரோட்டில் இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குதா? இது பெருந்திருவிழாவாக இருக்குமே அப்படின்னு போனதாங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாசிப்பட்டினத்தில் கந்தூரி திருவிழா. நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்கா மாதிரி நல்லாவே விசேஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த திருவிழாலாம் பார்க்குறதுக்கு. நீ சிவனுடைய பக்தனே, நீ எப்படி இங்கே போன அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் ஒரு நல்ல திருவிழாவாக தான் இருக்கும். நம்ம கோணியம்மன் கோயில் திருவிழாலாம் பார்த்திங்கன்னா முதல்ல மோர் கலக்கிறதே இவங்க தான். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேர் திருவிழாம் போது மோர், பானக்காய் எல்லாமே கரைக்கிறது எல்லாமே இவங்க தான். அதுக்காக தான் நம்மளும் இந்த திருவிழாவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நம்ம கிளம்பி வந்தாச்சு. இந்த திருவிழா ரொம்பவே வெகு விமர்சனம் இருந்துச்சு. அதே மாதிரி மக்கள் காலையில் பாருங்கள் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள். தூங்காமல் கூட மக்கள் அவ்வளவு விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த திருவிழாவை. இதே சந்தனக்கூடு திருவிழா. சந்தனக்கூடுங்கிறது தேர் மாதிரி தான். நம்ம கோணியம்மன் கோயில் தேர், மாசாணியம்மன் கோயில் தேர் மாதிரி, திருவாரூர் தேர் மாதிரி ஒரு தேர் தான் இது. இந்த மாடு இறைவனை ஏற்றிட்டு வர்றோம் அப்படிங்கிறது தெரியாமல் மிரண்டு நிற்கிது மாடுக்கு பாருங்கள். இது ஒரு தேர் தான், மாடு இழுத்துட்டு வர்றது, ரதம்னு சொல்கிறது. கிராமத்தில் ரதம்னு சொல்லுவாங்க. மிரண்டு நிற்கிது, இறைவனை நம்ம ஏற்றிட்டு வரோம் அப்படிங்கிறது தெரியாமல். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடுத்து வைக்கணும் இந்த மாதிரி திருவிழா. கடைசியாக நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு நம்ம இதை விட்டு புறப்பட்டாச்சு. இதை கடலில் தீர்த்தம் ஆடிட்டு தண்ணியில் தொளிச்சிட்டு இதை விட்டு புறப்பட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.